Welcome to SRN video CHT Central Hindi Directorate Correspondent Course அதோட டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ப்ரீவியஸ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் அட்ரஸோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா எங்கள் சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறேன். www.cht.education.gov.in இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் பார்க்கணுனாலும் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். மெனுவில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஆன்சர் ஷீட் வந்து எப்போ சப்மிட் பண்ணணும் அந்த இது கொடுத்துருக்காங்க. அதே போல் ரிசல்ட் வந்து மே 2025 எழுதின எக்ஸாம் ரிசல்ட்டு அது வந்து செப்டம்பரில் வந்துச்சு. அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதே போல் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அட்மிஷன் நோட்டீஸ் அது போய் பார்க்கணுன்னா வியூ டவுன்லோடு இருக்குது. அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இப்படி என்னென்ன டீட்டெயில் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை ஒன்றா சர்ச் பண்ணி அதில் போய் பாருங்கள். மந்த்லி ஒன்ஸ்னாலும் நீங்களே போய் இந்த வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஏதாவது அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு. இப்போது www.cht.education.government.gov.in இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து 2025 அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் இருக்குது. இதை வந்து டவுன்லோடும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே போல் கீழே வந்து ஹிந்தி டிப்ளமோ எக்ஸாமினேஷன் மே 2025 நடந்த டிப்ளமோ எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தோட ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்குது. தமிழ் மீடியத்தோட ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்குது. அப்புறம் மலையாளம் பெங்காலி இதோட ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை டவுன்லோடுன்னு டச் பண்ணிங்கன்னா அந்த டவுன்லோடை இப்படி பிளாக் கலரில் ஸ்கொயர் மாதிரி காட்டும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே ஹிந்தி சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் 2025 மேலே நடந்த 2025 நடந்த இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்தோட ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்குது. தமிழ் மீடியத்தோட ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்குது. மலையாளத்தோட ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்குது. பெங்காலியோட ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் நீங்கள் அந்தந்த உங்களோட மதர் டங்கில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். மீதி எல்லாமே நீங்கள் ஹிந்தியில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க. நான் இதை டவுன்லோட் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பரை ஷார்ட்ஸ் வீடியோலையும் போடுறேன். 2025-2026 அட்மிஷன் நோட்டீஸ் இது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இதோட லாஸ்ட் டேட் எப்போயோ முடிஞ்சிருச்சு. 31/7/2025 ஜூலை 31 இதோட லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ இது எக்ஸாம் வந்து மே 31 வருது. இப்போ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஜூன் இல்லை ஜூலையில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ சப்போஸ் இதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி மிஸ் பண்ணவங்க இப்போ அப்ளை பண்ணி மிஸ் பண்ணவங்க கூட அடுத்த எக்ஸாமில் வந்து நீங்கள் அதை எழுதலாம். இந்த எக்ஸாமோட ரெஸ்பான்ஸ் சீட் அதை வந்து நீங்கள் February 28 February 2026 அனுப்பி வச்சுருந்துருக்கணும். இல்லைனா அட்லீஸ்ட் மார்ச்சுக்குள்ளனாலும் அனுப்பியிருக்கணும். அதை இன்டர்னல் மார்க்காக கன்சிடர் பண்ணுவாங்க. அதை அனுப்பியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்லாம் வரும். உங்களை வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா கூட அப்போ ஏதாவது உடம்பு சரியில்லை ஆப்சண்ட் ஆகிருந்தீங்கன்னா கூட இந்த தடவைனாலும் நீங்கள் போய் எழுதலாம். ஃபார்ம் நான் சொன்ன வெப்சைட்லேயே இருக்குது. அதை எப்படி ஃபில் பண்ணணும்னு வீடியோலாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட போடுறேன். இப்போ மே 31 வந்து எக்ஸாம் வருது. ஸோ அப்போ நீங்கள் ஜூனில் நெக்ஸ்ட் இயர் எழுத போகிறவங்க வந்து ஜூன்லேயே அப்ளை பண்ணலாம். இல்லை ஜூலையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். கொடுத்துருக்கத ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி அந்த நியூ டெல்லி அட்ரஸ்க்கு கரெக்டாக அனுப்பி வைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.